ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகரே யூஸ் பண்ணாமல், ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ எதுவுமே யூஸ் பண்ணாமல், வெறும் முட்டையும் யூஸ் பண்ணல, வெறும் டார்க் சாக்லேட்டோட ஸ்வீட்டன் மட்டுமே வச்சு ஒரு மக் கேக் ட்ரை பண்ணேன். இது வந்து பெரிய குவான்டிட்டியில் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ சின்னதாக ஒரு மக் கேக்கு, ஒரு கப் கேக்குன்றதுக்கு சுகர் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்கும்னு நான் ட்ரை பண்ணேங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. நானே இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க, ஒரு கேக் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருக்குன்னா எப்பயாவது ஒரு தடவை சிம்பிளாக எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ பவுட்ரு 1 ஸ்பூன் அளவுக்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, கர்டு, மைதா, ஆயில், மில்க்கு, ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் ப்ளஸ் டார்க் சாக்லேட்டுங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை வச்சு சிம்பிளாக ஒரு மக் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த மக் இருக்கோ அதே மக்கில் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி மோல்டில் வச்சு கப் லைனர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் மைதா சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கு அடுத்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கிராம்ஸில் வேணும்னாலும் நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால், தயிர், எண்ணெய், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஹோல் இன்க்ரீடியன்ஸ் மொத்தமாக கொடுத்து நல்லா கிளறிக்கோங்க. இதில் கொக்கோ பவுடர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து சேர்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு மிக்சிங் கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 30 to 40 கிராம் அளவு சாக்லேட்டுங்க போதும். அந்த டேஸ்ட்டே கரெக்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக மேலே லைட்டாக நம்ம சாக்லேட் தூவிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மிக்சிங் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கணும், பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த அளவு கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்த்து, இது எதுக்குன்னா கொக்கோ பவுட்ரு வந்து டென்ஸ் அதிகன்றதுனால தண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா எப்பயுமே சாக்லேட் கேக்காக இருக்கட்டும், மஃபனாக இருக்கட்டும், கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வரும், ஸ்பான்ச்சியாக வரும். அதுக்காக தான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு 30 to 40 கிராம் அளவுக்கு சாக்லேட் துருவி வச்சுருக்கேன். சாக்லேட் இது வந்து பார் சாக்லேட், நான் இதை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை துருவின சாக்லேட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பேக்காய் வந்ததுக்கப்புறம் மேலேயும் நீங்கள் வேணால் சாக்லேட் அந்த சூடாக இருக்கும் போதே இந்த துருவின சாக்லேட்டை மேலே போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நோ ப்ரௌன் சுகர், நோ ஒயிட் சுகர், ரெண்டுமே சேர்க்காம ஒரு அருமையான மக் கேக் ரெசிபி. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. என்னுடைய ஓடிஜியில் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மக்கு வந்து நமக்கு சூடாகணுன்றதுனால ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் குக்கரில் வைக்கணுன்னாலும் மக்குக்கு முதல்ல ஹீட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்டருக்கு போய் ஹீட் வந்து செட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா பயப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் அதேவே மூடி வச்சுட்டு ஒரு 2-3 ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கி இல்லாமல் வரும்போது கேக் பேக் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். சூடாக இருக்கும் போதே நான் சொன்ன மாதிரி லைட்டாக சாக்கோ சிப்ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி துருவின சாக்லேட்டோ போட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாடுங்க சூட்டோட. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இல்லைனாலும் சாக்லேட்டை நீங்கள் பால் ஊற்றி லைட்டாக மெல்ட் பண்ணி லிக்விடைஸ் பண்ணி மேலே ஊற்றி லாவா மாதிரியும் சாப்பிட்லாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில்